Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இந்த வீடியோல நம்ம சிம்பிளான ஒரு ஆரி வர்க் டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்லீவ் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் ஸ்லீவ் பார்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கேன். நான் ஃபைனலா எப்படி கம்ப்ளீட் பண்ண இந்த ப்ளவுஸ் அப்படிங்கற வீடியோ வந்து ஃபைனல் வீடியோவா நான் போடுறேன். மறக்காம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த border டிசைன் மட்டும் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. First as usual நம்ம ஸ்டார்ட் பண்றது தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி zari லைன் தான் நம்ம கொடுக்க போறோம். நம்ம டிரா பண்ண லைனுக்கு மேலேயே zari லைன் வந்து கொடுத்திருக்கேன். zari லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே சேமா இருக்கணும். சேம் சைஸ்ல இருக்கணும். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து லாங்கா, ஒன்னு வந்து ஷார்ட்டா அந்த மாதிரிலாம் போட கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்காது. சோ நீங்க வந்து பொறுமையாவே போடுங்க, ஓகேவா? ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினு அவசரமா போடாதீங்க. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரலனா நீங்க ரிமூவ் பண்ணி திருப்பி போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வரும். சோ உங்களுக்காக தான் நான் எல்லா வீடியோவுமே ஸ்லோவாவே தான் நான் போட்டுருக்கேன். நான் எதையுமே வந்து ஸ்பீட் எல்லாம் பண்ணவே இல்ல, ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் லைன் கொடுத்திருக்கேன் zari லைன் பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டபுள் லைன்லயும் வந்து in between gaps இருக்க கூடாது, ஓகேங்களா? ஒரு லைனுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் கேப் வரவே கூடாது. கேப் வராத அளவுக்கு நீங்க நெருக்கமா வந்து கொடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த zari லைனுக்கு ஒட்டியே வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்க போறோம். சுகர் பீட் எப்படி ஸ்டிட்ச் பண்றது, எப்படி லோட் பண்றது அப்படிங்கற கிளியரான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம். நான் ஸ்கிரீன்ல வந்து ரைட் சைடு கார்னர்ல வந்து கார்ட் அட்டாச் பண்றேன். சோ நீங்க வேணும்னா அந்த வீடியோ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நிறைய பிகினர்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பர்சனலா. எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ற பீட்ஸ் வந்து எல்லாமே சேம் சைஸா இருக்கு. ஆனா A ஸ்டார் பிராண்ட் தான் நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க. A ஸ்டார் பிராண்ட்ல வந்து சைஸ் வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கு. எப்படி நீங்க போடுற வர்க்ல மட்டும் சைஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்படினு கேட்டிருக்கீங்க. சோ அதுக்காக தான் நான் லோட் பண்றப்பவே என்ன பண்ணுவேன்னா சேம் சைஸா இருக்கற பார்த்து லோட் பண்ணுவேன். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல போட்டுருக்கேன். எப்படி வந்து பீட லோட் பண்றது, ஒவ்வொரு பீடா வந்து நீங்க நீடில்ல ஏத்த வேணாம். சோ அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் போட்டுருக்கேன் நம்ம சேனல்ல. நான் ஸ்கிரீன்ல வந்து ரைட் சைடு கார்னர்ல அட்டாச் பண்றேன். மறக்காம பாருங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் சைஸா இருக்கும் பீட்ஸ் எல்லாம், ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்றப்பவே எதனா அன்ஈவன் பீட்ஸ் இருந்ததுனா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு சேமா இருக்கிறத மட்டும் வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்கு, ஆரி வர்க் ரிலேட்டடா எதனா டவுட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க வந்து ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணனும் எங்க கிட்ட அப்படி நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்க வந்து மெசேஜ் பண்ணி நான் கான்டாக்ட் பண்ணலாம். நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சுகர் பீடுக்கு நெக்ஸ்டே வந்து நான் 4mm பீட் தான் யூஸ் பண்றேன். பாருங்க 4mm பீடும் ஒவ்வொரு பீடா தான் ஸ்டிட்ச் பண்ணனும். நான் எப்படி ஸ்டிட்ச் பண்றது, எப்படி லோட் பண்றது அப்படிங்கற வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். நான் ரைட் சைடு கார்னர்ல வந்து கார்ட் அட்டாச் பண்றேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எல்லா வீடியோமே பொறுமையா தான் எடுத்துர்க்கேன். எந்த வீடியோவும் நான் ஸ்பீடே பண்ணவே இல்ல. பிகாஸ் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாம் இது நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன், இவ்ளோ பெரிய வீடியோ அப்படினு நினைக்காதீங்க. இது கூட நிறைய பேர் தெரியாம எனக்கு மெசேஜ் பண்றாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 4mm பீட்க்கு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் கொடுத்திருக்கேன். ரெண்டு சுகர் பீடா வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி புட்டா வர்க் தான் கொடுக்க போறோம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5mm பீட் ஒரு சுகர் பீட வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும், ஓகேவா? ஒவ்வொரு பீடாவே நான் ஸ்டிட்ச் பண்றேன். ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஃபைனலா எண்ட் நாட் போடணும். எண்ட் நாட் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். நான் கார்ட் அட்டாச் பண்றேன் ரைட் சைடு கார்னர்ல. நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. பாருங்க ஒவ்வொரு பீடா தான் நான் ஸ்டிட்ச் பண்றேன். நீங்க வேணும்னா ரெண்டு பீடும் ஒண்ணா கூட நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். 5mm பீட்க்கும் சுகர் பீட்க்கும் ஒரே ஸ்டிட்ச் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா எண்ட் நாட் கண்டிப்பா போட்டே ஆகணும். இது எப்படி நீங்க மெஷர்மென்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 4mm பீட் வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? அந்த ரெண்டு பீடுக்கு மிடில்ல வந்து இந்த பீட நீங்க ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படின்ற மாதிரி மெஷர்மென்ட் நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய பேர் மெஷர்மென்ட்டும் கேக்குறீங்க. அதுக்காக நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். 4mm பீட் 4mm பீட்னா அதுக்கு மிடில்ல நீங்க வந்து இந்த ஸ்டிட்சை வந்து நீங்க கொடுக்கணும்.
நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என் நாட் போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஈஸியான மெத்தடெல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என் நாட்டு இல்லை ஸ்டிச்சஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, விடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெறும் பார்டர் டிசைன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல். பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணி என்னோட பார்ட் 2 வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.